வெல்கம் டு மைண்ட் கேம். நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை வந்து இந்த 3 டோர் வழியாகவும் ஏதாவது ஒரு வழியாக வந்து நம்ம இவனை கொண்டு போகணும். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு, சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியல. எந்த டோர் வழியாக போனாலும் அவனை உனக்கு டெத்து கன்ஃபார்ம் டி. இவனை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்னு தெரியல. நீச்சல் அடிக்க தெரியுமான்னு பார்த்தா அதை கொண்டு போக முடியாதுன்னு வேற சொல்லுது. சரி, எப்படி இவங்க பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பக்கெட் வச்சு இவன் என்ன பண்ண போகிறான்? சரி, பக்கெட் எடுத்துகிட்டேன். ஓ, பக்கெட்டில் தண்ணி எடுத்து தீ அணைச்சிட்டாங்க. நீ பொழைச்சிப்படா. அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் மொத்தம் எத்தனை இலை இருக்குன்னு கேட்குறாங்க. இவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்தா நான் எப்படிடா கரெக்டாக பதில் சொல்லுவேன்? சரி, ஏதோ நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு 1 2 3 ஒரு 133 இலை இருக்குன்னு நினைக்கேன். பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. சரி, நான் நினச்ச மாதிரியே ஆன்சர் தப்பு தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓ, ஸ்க்ரீனை மேலே இங்கேயும் ஷேக் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இலெல்லாம் உதிர்ந்துருது. அப்போ ஆன்சர் 0. நம்மளோட ஃபைனல் டாஸ்க் என்னென்னா, இந்த காட்டுவாசியை வந்து இந்த போலீஸ்காரனும் திருடனும் கூட இருக்கிற ரேஸில் வந்து ஜெயிக்க வைக்கணும். சரி, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. இவ்வளோ ஸ்லோவாலாம் போனீங்கன்னா நீ ஜெயிக்க மாட்டேடா. சீக்கிரம் போ. ஏன்டா இப்படி திரும்பி தோத்துட்டே இருக்க? உன்னையெல்லாம் நேர்மையால் ரேஸை ஜெயிக்க வைக்க முடியாது. போலீஸ்காரங்க பாருங்கள், திருடா இருக்கான். ஃபஸ்ட்டு அவனை பிடிங்க. ரேஸ் ஸ்டார்ட். ஓடு இப்போ ஓடு, வேகமாக போய் ரேஸை முடிச்சிரு.